நீ பெயின் அதுக்கான எக்ஸசைஸ். ஜென்ரலாக இப்போ நீ பெயின் வந்து ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூவால் அதிகமாக நீ பெயின் இருக்கும். ஸோ பெயின் வரும். பெயின் வர்றதால நமக்கு வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அந்த பெயினை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணி, ஓகேங்களா? அப்புறம் ஆர்த்ரைட்டிஸை எப்படி டிலே பண்ணுறது அப்படின்றத இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். பெயினையும் அவாய்ட் பண்ணலாம், ஆர்த்ரைட்டிஸ் வர்றதையும் டிலே பண்ணி அதுக்கான எக்ஸசைஸ் என்னன்றதை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நீ பெயின் ஒரு பேக் பெயின், இந்த ஜென்ரல் ஹோல் பாடிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான் இந்த ஆங்கிள் பம்ப் மூமெண்ட்ஸ் பண்ணுறது. 10 மூமெண்ட்ஸ் மார்னிங் ஒரு தடவை, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ ஆங்கிள் பம்ப் 10 ரொட்டேஷன்ஸ், கிளாக் வைஸ் ரொட்டேஷன் 10 times and then ஆன்டி கிளாக் வைஸ் 10 times. அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து 2 காலையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறீங்க. ஸோ பெருவிரலில் ட்ரை பண்ணுறீங்க. டச் பண்ண ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த லேட்ரல் சைட்லாம் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். 10 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் தென் ரிலாக்ஸ். ஓகேங்களா? இதை மாதிரி 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங் 10 times பண்ணணும். இப்போ அந்த ரிலாக்ஸேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீ ஸ்ட்ரென்தனிங் டைரெக்டாக இந்த ஆங்கிளை ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஆங்கிள் இன்வெர்ட் பண்ணிவிட்டு நீயை லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செஸ்ட் லெவல் இந்த லெவலில் லிஃப்ட் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் தென் ஸ்லோ டவுன். ஓகேங்களா? இதை மாதிரி 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங் 10 times. 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் தென் ஸ்லோ டவுன். இதை மாதிரி ஆப்போசிட் லெக், இந்த ரைட் லெக் முடிச்சுட்டு தான் லெஃப்ட் லெக் பண்ணணும். 2 லெக்குமே பண்ணணும். இப்போ ரைட் லெக்கில் பெயின் இருக்குன்னா ரைட் லெக்கில் 10 times-ம் லெஃப்ட் லெக்கில் 5 times பண்ணால் போதும். ரெப்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கங்க பெயின் இல்லாத லெக்கில். ஓகேவா? செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு அடியில் பில்லோவோ ஒரு டவல் ரோல் பண்ணி இந்த முட்டிக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு ஓகேங்களா, ஜஸ்ட் ப்ரெஸ் டவுன் பண்ணிங்கன்னா இந்த லெக் எலிவேட் ஆகும். அதான் கரெக்டான ப்ரெஸ்ஸாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் தென் ஸ்லோ டவுன். அகைன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணும்போது ஆங்கிள் லிஃப்ட் ஆனால் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் தென் டவுன். ஸோ இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் பில்லோ வச்சுட்டு இந்த நீ ஒண்டி ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்லோ டவுன். திருப்பி லிஃப்ட் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங் 10 times. இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இந்த 2 மெத்தட்லையும் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஒரு கழிச்சு திரும்பி படுத்துட்டு காலை மேலே இந்த லெவலில் தூக்கினா போதும். ஆங்கிள் உள்ளே தள்ளிட்டு நீ டைட் பண்ணிவிட்டு ஹிப் லெவலில் ரைஸ் பண்ணிவிட்டு சேம் 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங் 10 times. ஓகேங்களா? இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அண்ட் தென் ஸ்லோ டவுன். செகண்ட் எக்ஸசைஸ் இந்த பொசிஷன்லேயே இந்த காலை இப்படி மடித்து வச்சுட்டு இந்த முட்டிக்கு நேராக மடித்து வச்சுக்கிட்டு ஸோ இன் அண்ட் அவுட் கிளாம்ஷெல் எக்ஸசைஸ் இன் அண்ட் அவுட் 10 times. ஒன்லி மூமெண்ட்ஸ் ஒண்டி பண்ணால் போதும், ஹோல்டிங் தேவையில்லை இதுக்கு. ஸோ இதை மாதிரி திரும்பி படுத்துட்டு அந்த பக்கமும் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த கிளாம்ஷெல் எக்ஸசைஸு இது வித் தெராபேண்ட் போட்டு ரெசிஸ்டன்ஸோட ஸ்ட்ரென்தனிங் நல்லா பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். க்ளூட் பட்டக்ஸ் மசில்லேருந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதனால் நீ பெயின் ரெடியூஸ் ஆகும். ஸோ தெராபேண்ட் இது மாதிரி தைஸில் கட்டிக்கிட்டு ஸோ பேண்ட் இது மாதிரி அபோவ் நீக்கில் கட்டிக்கிட்டு ஸோ சேம் இது லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்லோ டவுன். ஸோ இதை மாதிரி 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங் 10 times ஒரு 2 weeks வரைக்கும். அதுக்கப்புறம் 15 செகண்ட்ஸ் ஹோல்டிங் 10 times பண்ணிக்கலாம். இந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஹோல்ட் பண்ணிடணும். 2 கையும் இது பண்ணிவிட்டு பேக் ஆஃப் த தையல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணுறீங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு டைட்னஸ் ஃபீல் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்லோ டவுன். இந்த 90 டிகிரி தான் பெண்ட் பண்ணணும், ஃபுல்லாக விடாதீங்க. 90 டிகிரி பண்ணிட்டு அண்ட் தென் ரிப்பீட் பண்ணாதே 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங் 5 times. ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே 5 times பண்ணிங்கன்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதிகமாக 10 times பண்ணக்கூடாது. ஸோ இந்த காலம் முடிச்சுட்டு அது மாதிரி ரைட் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 10 செகண்ட்ஸ் ஹோல்டிங் 5 times ரிப்பீட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பிரிட்ஜிங். ஸோ பேக் பெயின் நீ பெயின் ரெண்டுத்துக்குமே இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 2-3 days ஹோல்டிங் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணி டவுன் பண்ணி ஒரு 10 times பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் டேக்கு அப்புறமா ஹோல்டிங் பண்ணலாம். ஒரு 10 times 10 seconds ஹோல்ட் பண்ணி பண்ணலாம்.